2ஆம் வீடுங்கிற குடும்பஸ்தானம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு மன அழுத்தம், மன இறுக்கத்தை மகர ராசினியர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மகர ராசிக்காரங்க மாதிரி ரொம்ப பிரச்சனையை அனுபவிச்ச ஒரு நேயர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. ரொம்ப கிளியராக, ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா துவண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணால் ஃபெயிலியர், மேரேஜ் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், திருமணம் பண்ணோம் அப்படின்னா நடக்கவே மாட்டேங்குது, திருமணம்ங்கிற ஆசையாக வச்சுக்காத, வேண்டாம். அதே மாதிரி நல்ல நட்பாக பழகிறோம் அப்படின்னா அந்த நட்பில் ஏமாற்றம், படிப்பில் தோல்வி, பணப்பிரச்சனை சொல்லி மீற முடியாது, உடல் பிரச்சனை அதுக்கு மேலே, வெளிநாடுக்கு பணம் கட்டினா கிடைக்க மாட்டேங்குது, வெளியில யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது, எவ்வளவு சட்ட சிக்கல்களை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான். வாக்குல சுத்தம் இருக்குங்க, நாக்குல நல்ல நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் தோல்வி, இந்த தோல்வி சாதாரண தோல்வி கொடுக்காதுங்க. உங்களுக்கு மனசு வருடி உங்கள் ஆசையெல்லாம் நீங்கள் நிராசையாகி ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும். எதிலும் தெளிவான மனநிலை உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். தெளிவுன்னா சாதாரண தெளிவு கிடையாது. ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், எது செஞ்சால் பெஸ்ட்டு, எது நமக்கு சூட்டபிள் ஆகுங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நவுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான். அப்படி உள்ளவங்க ஏமாந்து போயிருப்பாங்க காலத்தில். 7.5 சனி மிகப்பெரிய பாடத்தை ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் உண்டாக்கியிருக்கும். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் எது விஷயத்தையும் ஒரு உடனடியாக முடிவெடுக்க முடியாது, திண்டாடுவது, எடுப்பார் கைவில்லையாக இருப்பது, தூங்கி வழிவது, வரவேண்டிய விஷயங்கள் வராமல் இருப்பது, வரவேண்டிய புகழை பிறர் தட்டி பறிப்பது, நல்ல புகழ் கிடைத்தும் வருமானம் இல்லாமல் திண்டாடுவது என பலவித இன்னல்களை சில கிரக சேர்க்கைகளால் செய்துவிடுகிறது. அதாவது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதுதான் பிரச்சனையே. இப்போ சாதகமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த சாதகமாக மாறிய தருணம் உங்கள் ஜாதகம் வெற்றியையும் தன்னம்பிக்கையும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அதில் வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்று நமக்கு பதவி கிடைக்காம இருக்க பாருங்க. அனுபவமும் திறமையும் இருந்து பிறர் நம்மளை மதிக்காம இருக்கிறது, யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காம இருக்கக்கூடிய நபர்களும் மனவேதனை அடைகிறார்கள் என்று தெரிந்து திருப்பி திருப்பி ஊசி குத்துறாம குத்தினா எப்படி இருக்கும்? உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு உண்டாக்கின ஒரு தீர்வு மனவியாதியை விட கடந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். நல்ல நம்பிய சில நல்ல உறவுகள் நமக்கு நல்ல பாடத்தை புகட்டின. இவர்களுக்காக நம் குடும்பத்தை துறந்தோம், இவர்களுக்காக தாய் தகப்பனுடைய மரியாதை இழந்தோம், இவர்களுக்காக சுய கௌரவத்தை இழந்தோம். இன்று அனாதையாக ரோட்டில் இருக்கிறோம். காரணம், நம்மளே நம்ம செருப்பால் எடுத்து அடிச்சுக்கிட்டா கூட புத்தி வராதுங்கிற மாதிரி சில பேருக்கு தோணும். காரணம், ஒரு தெரிந்த தவறை, தெரிந்த விஷயத்தை திருப்பி செய்கிறதுங்கிறது எப்படி? ஏன் ஒரு மகர ராசிக்காரங்க மட்டும் ஏன் இவ்வளவு வருத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், ஊழ்வினை. இந்த சனி பகவான் 2ஆம் இடத்த சொந்த வீட்டில் உட்கார்ந்து படுத்தினாருன்னா ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, குடும்பம் சின்ன பின்னமா சிதறி போயிடும் சார். எங்கேயோ கணவன், எங்கேயோ மனைவி, ஏதோ பேருக்கு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்க கூட பிரச்சனையில் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லுவோம். உங்களுடைய செயல் துன்பத்தை கொடுக்கும், உங்கள் மனவியாதி கஷ்டத்தை கொடுக்கும். பேராசை உடையவர்கள் கூட பிரச்சனையை சம்பாதிப்பாங்க, எதுலேயும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது, பேர் புகழ் எதையுமே காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு சனி பகவான் கெடுத்துருவார். குடும்ப வாழ்க்கையை உடைத்து விட்டார்னே சொல்லலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறீங்கன்னா பெரிய திறமைசாலி சார். உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பெண்கள் உடம்பு நல்லா இருக்குன்னா 3ல் ராகு. அதுவும் கூட பிறந்தவங்களை விட நமக்கு யார் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம முயற்சிகளுக்கு தடை விழுகிறது பாருங்கள். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் லைஃப்பில் வந்துட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? எதுக்கெடுத்தாலும் ஸ்பீட் பிரேக்கர், எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் மன கஷ்டம், எதுலேயுமே தோல்வி. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம்? நம்ம சரியாக இருக்கோமா இல்லையா, நமக்கு ஏதோ தப்பு இருக்குது, நம்ம எதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு உள்ளுணர்வு கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் லைஃப்பில் மாற மாற உங்கள் வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு போராடும்ல. அந்த போராட்டம் தான் இந்த சனி பகவானின் வக்ரக பயிற்சி. சனி பகவான் வக்ரகமான அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். ஆகஸ்ட் 20 முதல் அக்டோபர் 20 வரை 60 நாட்கள் அபாரமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 60 நாட்கள் அபாரமான நாட்கள்ங்கிறதோட உங்களுக்கு ஒரு அச்சய பாத்திரத்தை விட மேலான நாட்கள். நீங்கள் முயற்சி இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா வெற்றி உண்டு. ஏன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி கேதுவுக்கு குரு பார்வை கிடைப்பதனால், அதுவும் பரிபூர்ண குரு பார்வை கிடைப்பதனால் கேதுவுடைய தாக்கம் குறைந்துவிடும். பண வருவாய், பண சேமிப்பு இரட்டிப்பாகும். மனதில் ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எதையும் சமாளித்து விடலாம் என்கின்ற தைரியம் ஏற்படும். உன்னத காரியங்களுக்கு, உன்னத செயல்களுக்கு உங்களுக்கு திருப்தி உண்டாகும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்குதுல்ல, அது நல்லதாகவும் ரொம்ப நாணயமாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3வது முக்கியமான விஷயம், குரு 5ல் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமண பாக்கியம் ஏற்படும். இந்த 60 நாளில் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா இவ்வளோ நாளாக முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு வீக்காக இருந்தது, அதனாலே ஒரு விஷயத்தை முயற்சி செய்ய மாட்டீங்க. இப்போ முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குல்ல, அப்போ நீங்கள் முயற்சி செஞ்சால் என்ன ஆகும்? இரட்டிப்பு பலம் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறத விட நம்பிக்கையை கொடுக்கும். பிஸ்னஸில் நல்ல வருமானம், நல்ல ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய வேலை வாய்ப்பு கரெக்டாக இருக்கும். திருமண தடை நீங்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் ரொம்ப நாளாக பணம் கொடுத்து ஏமாந்துட்டுருக்கீங்க, இல்லை வர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா அது வசூலாவதற்கும் திருப்பி கொடுப்பதற்கும் சரியான நேரம், உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சிந்தனைகளை தாண்டி, செயல்களை தாண்டி வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாகும். உங்களுடைய பேச்சு, செயல், சிந்தனைகள் மதிக்கப்படுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் வெற்றிகள் சூடுவீர்கள். எந்த அரசு துறையில் இருந்தாலும் உங்களுக்கு சங்கடங்கள் விலகும். முக்கியமாக 3 நட்சத்திரங்கள், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதங்கள், எல்லாருக்குமே சுகமான காலகட்டம். ஒரு டேர்மில் ஒரு நட்சத்திரம் நல்லா இருக்கும், ஒரு நட்சத்திரம் நல்லா இருக்காது. ஆனால் 9 பாதங்களும் வெற்றியடைய 60 நாட்கள் அமோகமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 4 கிரகங்களில் 3 கிரகங்கள் சாதகமாக இருக்குது. முயற்சி செய்யுங்க, வெற்றி உண்டாகும், நல்லது நடக்கும், இறைவன் அருள் அதிகமாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்க திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு சிதம்பரம் கோவில் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். போயிட்டு வந்தவங்க நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க, பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வீடியோவாக ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.